உடல் நலத்திற்கு தேவையான ஒரு கார உருண்டை அதை தாங்க செய்ய போகிறோம். இது வயிற்றை ரொம்ப சுத்தம் பண்ணும், பசியை நல்லா தூண்டும். வேப்பந்தூளிர் எடுத்துக்கோங்க. இப்போ வேப்பந்தூளிர் இது போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு தான் ஊற்ற போனேன், பெரியவங்க கூட இதை நம்ம சாப்பிடலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பந்தூளிர் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு கட்டி பெருங்காயம், ஒரு ஸ்பூன் சீரகம், 4 தூள் மிளகு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு பல் பூண்டு, கூடவே துளசி இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு இதை நல்லா தீயில வாட்டி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அரைக்கணும். இப்போ வதக்கலாம் வாங்க. இப்போ இதை நல்லா கேஸில் வச்சு இது போல் நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். இது எதுக்காக வதக்கி அரைக்கிறோன்னா அப்படியே கூட அரைச்சி ஊற்றலாம். இது மீதி உருண்டை நம்மளுக்கு அதிகமாக இருந்ததுன்னா இதை நம்ம வெயிலில் உருண்டை மாதிரி பிடிச்சி காய வச்சோன்னா பின்னாடி நம்ம குழந்தைங்களுக்கு அடுத்த வாரம் கொடுக்கவும் உதவும். அதுக்காக தான் வதக்கி செய்கிறோம். அப்படியேவும் அரைச்சி ஊற்றலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போ இதை வதக்குனது எல்லாத்தையுமே நம்ம அம்மியில் வச்சு அரைக்க போகிறோம். அம்மி இல்லைன்னா உங்ககிட்ட குட்டி உரல் இருந்தால் அதில் கூட அரைச்சிக்கோங்க. நான் அம்மியில் தான் வதக்குறேன். இப்போ அம்மியிலே இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழந்தைங்க குடிக்கிறப்ப அவங்களுக்கு சிரமமாக இருக்காது, ஈஸியாக குடிச்சிருவாங்க. இப்போ இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டு இதை வாரம் ஒரு முறை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி தங்காது. நம்ம பூச்சி மாத்திரை போடணுன்ற அவசியமே இல்லை. இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். இந்த அளவுக்கு மையாக அரைச்சா போதும். இப்போ இதை வழித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 5-6 உருண்டை ஆகிற அளவுக்கு தான் அரைச்சிருக்கேன். இப்போ எனக்கு தேவை என்னோடய பசங்களுக்கு 2 உருண்டை தான். நான் மீதியை வெயிலில் தான் காய வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வைப்பேன் எப்போவுமே. அடுத்த வாரம் செய்யாமல் அந்த உருண்டையே சுடு தண்ணியில் ஊற வச்சு குழந்தைங்களுக்கு கரைச்சி கொடுத்துடலாம். அது போல் காய வைக்கிற உருண்டையை இப்போ இந்த உருண்டையை இது போல் கிள்ளி வெயிலில் காய வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களோட பசங்களுக்கும் இது போல் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா பசித்தன்மையை தூண்டும், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இதை வாஷ் பண்ண தண்ணியை கீழே ஊற்றாமல் இதை பாலாடையில் குழந்தைக்கு அப்படியே ஒரு உருண்டை போட்டு கரைச்சி கொடுத்துட வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.